சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீதர் இயக்கத்தில் முத்துராமன், தேவிகா, குட்டி பத்மினி உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த 1962ஆம் ஆண்டு வெளியான படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். இந்த படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தனர். இந்த படத்தின் பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருந்தார். பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆகின. இதில் ஒரு பாடல் பதிவின் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்ப்போம். இது தொடர்பாக இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் கூறுகையில், ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் கடைசி பாடல் பதிவுக்காக இயக்குனர் ஸ்ரீதர், கவியரசு கண்ணதாசன், எம்.எஸ்.வி ஆகியோர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தனர். அப்போது, நாளை நாம் கம்போஸ் செய்ய போகும் பாட்டு மிக முக்கியமான பாடல், படத்தின் உயிர் நாடி, அதுதான். அதனால் சீக்கிரம் தூங்கி காலையில் எழுந்து விடுங்கள் என்று கூறிவிட்டு ஸ்ரீதர் சென்று விட்டார். இரவு உணவை சாப்பிட்டு விட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் தூங்கிவிட்டார். இரவு 9:30 மணி அளவில் பக்கத்து அறையிலிருந்து பாட்டு சத்தம் பயங்கரமாக கேட்க ஆரம்பித்து விட்டது. என்னதான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அங்கு சென்ற எம்.எஸ்.விக்கு ஷாக். அங்கு கண்ணதாசன் தனது தோழர்களுடன் மதுக்கோப்பையை வைத்துக்கொண்டு உற்சாகமாக இருந்தார். நாளை முக்கியமான பாடல் பதிவு இருக்கிறதே என எம்.எஸ்.வி சொல்ல, நீங்க போய் தூங்குங்க என கண்ணதாசன் சொன்னார். இரவு முழுவதும் கண்ணதாசன் தூங்கவே இல்லை. அதை பார்த்து எம்.எஸ்.வி, அண்ணே, நீங்க பண்றது நல்லா இருக்கா? ஸ்ரீதருக்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என சொல்ல, நீ சொன்னாதான் தெரியும், நீ போய் தூங்கு என்று சொல்லிவிட்டார். மறுநாள் பாடல் பதிவு. ஸ்ரீதரும் எம்.எஸ்.வியும் கண்ணதாசனுக்காக காத்திருந்தார்கள். ஆனால் கண்ணதாசன் வரவே இல்லை. இரவு என்ன நடந்தது என்று ஸ்ரீதர் கேட்க, அனைத்தையும் எம்.எஸ்.வி சொல்லிவிட்டார். உடனே அங்கு வந்த கண்ணதாசன், நான் தயார் என கூற, ஏன் லேட்டு என ஸ்ரீதர் கேட்க, அசந்து தூங்கிவிட்டேன் என சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன். ஸ்ரீதர், எல்லாம் எனக்கு தெரியும் என சொல்ல, கண்ணதாசன் உடனே எம்.எஸ்.வியை பார்த்தார். பாடல் பதிவு தொடங்கியது. மெட்டை வாசித்தார். எம்.எஸ்.வி உடனே கண்ணதாசன் தனது பாடல் வரிகளாலேயே எம்.எஸ்.விக்கு பதிலளித்தார். அந்த மெட்டுக்கு சொன்னது நீதானா என ஆரம்பித்தார். உடனே எம்.எஸ்.வி முகம் மாறியது. சொல் சொல் உயிரே என் உயிரே என வரிகளை அடுக்கி கேள்வியாக கேட்டுள்ளார். உடனே ஸ்ரீதர் சிரித்துவிட்டார் என தெரிவித்துள்ளார் சித்ரா லட்சுமணன் ஒரு பேட்டியில். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.